ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, இந்த அன்னப்பிராசனம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். முதல்ல சோறு ஊட்டுறது அப்படிங்கிறத நம்ம குருவாயூரப்பன் கோவில்ல போய் பண்றது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சிட்டு இருக்கோம். இல்ல பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் கூட முதல்ல சோறு ஊட்டி கூட்டிட்டு வரோம். இன்னைய காலகட்டத்துல படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால அந்த அக்ஷராபியாசம் முதல்ல படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு, அந்த ஆ எழுதுறதுக்கு முதல்ல அக்ஷராபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறது சாரதாம்பாள் கோவில்ல பண்ணலாம். இல்ல நிசாமாபாத் கிட்ட பாசர்னு ஒரு இடம் இருக்கு, பாசரான்னு சொல்லுவாங்க. அது சரஸ்வதி கோவில், கோதாவரி கரையில அமைஞ்சிருக்கிற கோவில். அங்க போயும் அக்ஷராபியாசம் பண்ணிட்டு வரலாம். இல்ல கூத்தனூர் சரஸ்வதி கோவில்ல போய் அக்ஷராபியாசம் பண்ணிட்டு வரலாம். இந்த அக்ஷராபியாசம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சரஸ்வதி கோவில்லையோ சாரதாம்பாள் கோவில்லையோ போய் அக்ஷராபியாசம் பண்ணிட்டு வந்தா அந்த குழந்தை ரொம்ப சிறப்பா படிக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.